Next we are going to see exercise 3.3. So now we are going to see the elimination method. Elimination method na already adla name liye irukum eliminate பண்ண போறோம் ஒரு variable. So any one variable இப்ப xy இருக்குன்னா two variables இருக்கிற equations இல்ல நம்ம பார்க்கறோம் இப்ப. So two variables ல any one variable x o y o நீங்க fix பண்ணிக்கணும் இத eliminate பண்ண போறோம். Elimination னா the meaning eliminate பண்ண போறோம் ஒரு variable. ஒரு வேரியபிள் எப்போ 0 ஆகும், அதாவது ஒரு நம்பர் எப்போ 0 ஆகும், சேம் நம்பர் ஆப்போசிட் சைன். வாட் இஸ் த மீனிங்? +2 -2 0 ஆகும். அப்போ +2x -2xனா அது ஆட்டோமேட்டிக்கலி 0. +3y -3yனா ஆட்டோமேட்டிக்கலி 0. அப்போ நீங்கள் எந்த வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது x பண்ணலாம் y பண்ணலாம் உங்கள் இஷ்டம். அப்போ நான் x பண்ணுறேன்னா நீங்கள் y கூட சூஸ் பண்ணி பண்ணலாம். இட் இஸ் நாட் அ கண்டிஷன் ஃபார் எனி ஒன். ஸோ எது வேணால் பண்ணலாம். பட் ஆனால் எந்த வேரியபிளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எலிமினேட் பண்ண போகிறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சேம் நம்பர் டிஃப்ரெண்ட் சைன் இருக்கான்னு பார்க்கணும். சில சமயம் சம்லேயே இருக்கும் டிஃப்ரெண்ட் சைன். ஸோ நோ ப்ராப்ளம். இல்லை மிஸ் நான் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு சேம் சைன் தான் இருக்குது கொஷின் படின்னு பார்த்தா யூ ஜஸ்ட் சேஞ்ச் த செகண்ட் ஈக்குவேஷனோட சைன் சேஞ்ச் பண்ணிடணும். ஜஸ்ட் ஆப்போசிட்டாக செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஒரு ஒரு வேரியபிளுக்கும் ஆப்போசிட் சைன் கொடுத்துடணும். கொடுத்துட்டா நம்ம செக் பண்ணுவோம்னா கேன்சல் ஆகிடும். நீங்கள் எந்த வேரியபிளை கேன்சல் பண்ணுறீங்களோ அதை எலிமினேட் பண்ணுறீங்களோ அடுத்த வேரியபிளோட ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை திரும்ப என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஸோ இந்த எலிமினேஷன் கம்பேர்ட் டு சப்ஸ்டியூஷன் வெரி வெரி ஈஸி. ஸோ அவங்க மெத்தட் இன்சிஸ்ட் பண்ணலன்னா நீங்கள் எலிமினேஷன் தான் சூஸ் பண்ணணும். எப்பவுமே சப்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கிளியர். ஸோ மெத்தட் இன்சிஸ்ட் பண்ணால் எலிமினேஷன் சொன்னால் எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன் சொன்னால் சப்ஸ்டியூஷன். பட் எதுவுமே சொல்ல சால்வ்னு சொல்கிறாங்க, நம்ம இஷ்டம். அப்படி எதுவுமே மெத்தட் சொல்லனா ஆல்வேஸ் சூஸ் யுவர் எலிமினேஷன் மெத்தட். இட் இஸ் ஒன்லி த பெஸ்ட். ஏன்னா மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். ஏன்னா இதில் ஃப்ராக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். இதில் சப்ஸ்டியூஷனில் ஃப்ராக்ஷன் வரும் டெஃபினட்டாக. அந்த பை எக்ஸுக்கு முன்னாடி உள்ள நம்பர் இல்லை ஒய்க்கு முன்னாடி உள்ள நம்பர் பையாக வரும். அதில் வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக்ஸும் வர சான்சஸ் மோர். ஸோ அதனால் எப்போயுமே மெத்தட் இன்சிஸ்ட் பண்ணனா யூ சூஸ் எலிமினேஷன் மெத்தட். ஓகேயா? ஃபார் திஸ் ஷால் ஐ டூ 1ல் தேர்ட் இல்லை ஃபோர்த், தேர்ட் ஃபோர்த் ரெண்டு சம் போடணுமா? எனி ஒன் இஸ் ஓகே. எக்ஸசைஸ் 3.3 இஸ் இட் கரெக்ட்? ஃபர்ஸ்டில் 3.3ல ஃபோர்த் போட்டுமா தேர்ட் போடணுமா? தேர்ட் நீங்கள் போட்டுருவீங்கல்ல. ஃபோர்த் ஒன் வாட் இஸ் த கொஷின்மா? ரீட் த கொஷின். Meena went to a bank to withdraw. No. First subdivision. X by 2 plus 2y by 3 is -1. Plus 2y by 3 minus 1 equals -1. Yes. Next. And x minus y by 3 is equal to x minus y by 3 is equal to 3 plus 3. X minus y by 3 is equal to plus 3 equals 3. So these two equations not in the proper format of the equation. எப்படி இருக்கணும்? xy constant ஒன்று எல்லாமே ஒரு சைடு இருந்து ஈக்குவல் 0ன்னு எழுதலாம். இல்லை xy இந்த லெஃப்ட் சைடு கான்ஸ்டன்ட் ரைட் சைடு அப்படி இருக்கணும். ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்க எல்சிஎம் எடுத்து ஈக்குவேஷனை நல்ல கரெக்டான ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 3 இந்த டினாமினேட்டர். ஸோ யுவர் எல்சிஎம் இஸ் 6. ஸோ ஹியர் 2 இஸ் ப்ரெசென்ட், அப்போ 3 மிஸ்ஸிங். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3x ப்ளஸ் இங்கே 3 வந்து ப்ரெசென்ட் 2 மிஸ்ஸிங். இதுக்கு 2 × 2 4y. ஸோ இங்கே -1 அப்படி எடுங்க. அடிக்கலையா? 2 × 3 6 எல்சிஎம். இங்கே 2 இருக்குது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 3 இருக்குது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது எதால் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும். அது பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னது × 3 பண்ணுறேன் 6க்காக. இங்கே × 2 பண்ணுறேன் 6க்காக. அப்போ தான் 6 வரும். ஸோ இப்போ இந்த 6 ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை ஹியர். 3x + 4y ஈக்குவல்ஸ் -6. இது எல்லாத்தையுமே டிவைடட் பை சேம் நம்பரில் பண்ண முடிஞ்சால் மல்டிபிள்ஸில் இருந்தால் பண்ணி சிம்பிளாக மாற்றி வச்சுக்கலாம். முடியலன்னா எதுவும் பண்ண முடியாது. இங்கே 3 இருக்குது 4 இருக்குது 6 இருக்குது. நாட் பாசிபிள். 4 6க்கு ஓகே, ஆனால் 3 எதுவுமே வராது. ஸோ ஜஸ்ட் ரைட் திஸ் ஈக்குவேஷன் லைக் திஸ். ஸோ எப்பவுமே கான்ஸ்டன்ட் ரைட் சைடு வச்சும் பண்ணலாம். எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஈக்குவல் 0ன்னு பண்ணலாம். அது ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. ஓகே, இப்படி வச்சும் பண்ணுவாங்க. சில இந்த +6ன்னு மாற்றி ஈக்குவல் 0ன்னு வச்சுட்டும் பண்ணுவாங்க. அது நம்ம இஷ்டம் தான், நோ ப்ராப்ளம். பட் மோஸ்ட்லி ரைட் சைடு இருக்கிறது பெட்டர். பிகாஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுறது ரைட் சைடு தான் மாற்றுவீங்க. ஸோ அதனால் ரைட் சைடு வச்சுக்கலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நவ் இந்த ஃபார்மட். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்சோ த சேம் வே. 3 இஸ் எல்சிஎம். இஸ் இட் கரெக்ட்? ஸோ இங்கே 3 இல்லை, அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இஸ் இட் கரெக்ட்? 3ஆல் பண்ணுவோம். ஸோ 3x minus y equals 3. Correct?
So now 3x minus y equals 9. It is your second equation. So elimination பண்ண போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் எக்ஸ் ஆர் ஒய் யுவர் விஷ். எப்பயுமே ஆப்போசிட் சைன் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆப்போசிட் சைன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க்கு கம்மி, சைன் மாற்றுற வேலையெல்லாம் இல்லை. சைன் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஸ்டேக்ஸும் வர சான்சஸ் ஜாஸ்திங்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆப்போசிட்டாக சைன் இருக்கிற வேரியபிளை சூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளஸ் ஒய், இங்கே மைனஸ் ஒய் இருக்கா. ஸோ ஐ எம் சூஸிங் ஒய் தான் எலிமினேட் பண்ண போகிறேன். ஓகே, இல்லைன்னா இதுவும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. 3x சைன் மாற்றினாலே போய்டும், மிஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். பட் இது பண்ணோன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ண இந்த ஈக்குவேஷனை. ஸோ நம்ம இஷ்டம் தான், ஆப்போசிட் சைன் சூஸ் பண்ணுறது இன்னும் பெஸ்ட். ஆனால் இதில் 3x சேமாக இருக்கிறதுனால ஐ எம் சூஸிங் எக்ஸ். எக்ஸ் பண்ணாலும் ஒய் பண்ணாலும் எந்த ஆன்சர்ஸில் டிஃப்ரென்ஸும் கிடையாது. மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். ஆனால் இதில் டேரெக்டாகவே 3x இருக்குது மிஸ், எதுவுமே மல்டிப்ளை பண்ணுற வேலையே இல்லைங்கிறதுனால அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் எலிமினேட் பண்ண போகிற வேரியபிள் எக்ஸு. ஓகேயா, சால்வ் 1 and 2ன்னு எழுதிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எதுவும் பண்ணலை. 3x plus 4y equals minus 6. Second equation is 3x minus y equals 1y equals 9. இதை கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ என்ன, நான் இதை சூஸ் பண்ணலை, இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் மல்டிப்ளை பண்ணலை எதுவுமே. ஸோ ப்ளஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ்னால மைனஸ், மைனஸ் இருக்கனால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கனால மைனஸ். இந்த சைனை கீழே எழுதுவீங்க, நிறைய பேர் கீழே எழுதக்கூடாது, சைனுக்கு மேலே எழுதுங்க. ஏன் கீழே எழுதுனா நம்ம கீழே பார்க்க மாட்டோம், அந்த சைன் தான் பார்ப்போம். இந்த சைன் பார்ப்போம். இது நம்மளோட ஒரிஜினல் கிடையாது, ப்ராக்கெட்டில் போட்டுவிட்றது தான் ஒரிஜினல்னு அர்த்தம். எப்பவுமே கீழே எழுதுவீங்க, நிறைய பேர் கீழே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. கீழே பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு சைனை தான் பார்ப்போம், இந்த சைன் பார்க்க மாட்டோம். நிறைய சம் அதனால மிஸ்டேக்ஸ் வருது கரெக்ஷனில். அதனால் என்ன பண்ணணும், எப்பவுமே நீங்கள் எழுதுகிற சைனை மேலே எழுதணும். எப்படி, இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸ், இங்கே மைனஸாக எங்கே எழுதுறேன், மேலே எழுதுறேன். இப்படி எழுதுங்க கீழே. இட் இஸ் நாட் ராங், பட் மிஸ்டேக்ஸ் வர நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், ஃபஸ்ட்டு இருக்கிறத தான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க சைனை நம்ம பார்த்துருவோம் தெரியாமல், சரியா. ஸோ இங்கே ப்ளஸ்னால மைனஸ் கொடுத்தேன், மைனஸ்னால ப்ளஸ் கொடுத்தேன், ப்ளஸ்னால மைனஸ் கொடுத்துட்டேன். இப்போ ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆகிடுமா. ஸோ ப்ளஸ் 4 ப்ளஸ் தான் பார்க்கணும், இதை பார்க்கணும். எப்படி, ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 5y. ஸோ ஹியர் ஆல்சோ மைனஸ் மைனஸ் சேம் சைனால் சைன் போட்டுட்டு ஆட் பண்ணணும். y இஸ் minus 15/5. Is it correct? Cancel பண்ணால் 3 இல்லையா. 5th டேபிள் 3 times 15. இப்போ ஒரு வேரியபிள் கிடச்சிச்சா, இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும். 1 2ல் எதில் வேணால் போடலாம், நம்ம இஷ்டம் தான். எது இப்போயும் சொல்கிறேன் மைனஸ் இல்லாமல் இருக்குது, எதில் நம்பர்ஸ் சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி தான் நீங்கள் எப்போயுமே சூஸ் பண்ணணும். 2 ஈக்குவேஷனில் மைனஸ் இல்லாத ஈக்குவேஷன் சூஸ் பண்ணணும், இல்லை மிஸ் எல்லாமே மைனஸ் இருக்குது. ஓகே, அப்போ எதில் சிம்பிளாக இருக்குது, நம்பர்ஸ் சின்ன நம்பராக இருக்குது, ஸ்மாலர் ஒன், அதை எடுத்துக்கணும். ஸோ இது பாசிட்டிவாக இருக்குது, அதனால் சூஸிங் திஸ். இது போடுறதுனாலும் போடலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, இது ஈக்குவேஷன் நல்லா சின்னதாக இருக்குது மிஸ் அப்படின்னா இதையும் சூஸ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் ஒய் இன், நான் 2ல் போடுறேன், நீங்கள் 1ல் போட்டாலும் போடலாம், உங்கள் இஷ்டம் தான், சரியா. இப்போ நான் 2ல் போடுறேன். 3 × x மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், கேர்ஃபுல்லாக பண்ணும், மைனஸ் ஒய், மைனஸ் ஒய்யோட ஆன்சர் எழுதிருக்கு, ஈக்குவல்ஸ் 9. So 3x minus into minus plus 9, plus 3 equals 9. 3x is 9 இங்கே தான் இருக்குது, இந்த plus 3 மூவ் ஆகும், minus 3. What is the answer? 3x equals 6. X equals 6, இந்த int இங்கே வந்தால் divide ஆகும் 2. X equals 2. Therefore x is 2, y is -3. சால்வ் முடிஞ்சிச்சு, வெரி கிளியர். ஸோ இந்த மாதிரி எலிமினேஷன் ஈஸி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் எலிமினேஷன் தான், எலிமினேஷனுக்கு மட்டும் இல்லை, மெத்தடுக்கு மட்டும் இல்லை, எங்கே 2 ஈக்குவேஷனில் 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனாலும் நம்ம சூஸ் பண்ணுறது எலிமினேஷன் தான் பண்ணுவோம். சப்ஸ்டியூஷன் அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, எலிமினேஷன் தான் எல்லாமே பண்ணுவோம். இப்போ இந்த மெத்தடுக்காக இல்லை, இதே ஈக்குவேஷன் வேறு எங்கேயாவது 11th வந்தால் கூட எலிமினேஷனில் தான் சால்வ் பண்ணுவோம். சால்வ் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா சால்வ் பண்ணுற மெத்தடே என்னது, எலிமினேஷன் தான் எப்போயுமே பண்ணுற மெத்தட். ஸோ ஈஸி அண்ட் தென் இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி 10th ஸ்டாண்டர்ட், இட் இஸ் கம்மிங் ஃபார் ஆல் த ஹையர் ஸ்டடீஸ் ஆல்சோ. ஈவன் காலேஜில் போகிறோம், எங்கே போனாலும் நமக்கு சால்வ் பண்ணுறது இருந்தாலே எலிமினேஷன் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு நார்மல் ஃபார்மில் இல்லை, என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்து நார்மல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கிறோம். ஏதாவது ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணணும் எலிமினேட் பண்ணுறதுக்கு. எலிமினேட் பண்ணுறதுக்கு என்னென்னா சேம் நம்பர் ஆப்போசிட் சைன் இருக்கணும்.
இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து 3x சேம் நம்பர் அதுவே இருக்குது. ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணி சைனை மட்டும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு மாற்றணும். செகண்டுக்கு தான் மாற்றணும், ஃபஸ்ட்டுக்கு மாற்றக்கூடாது. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லி சேஞ்ச் பண்ணிடும். ப்ளஸ் 3x மைனஸ் 3x ஆட்டோமேட்டிக்லி கட் ஆகிடும். அப்போ ஒன்று கிடைக்கும் ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் இந்த 1 2ல் இதில் வேணால் போடலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப மைனஸ் இல்லாத ஈக்குவேஷனாக நம்பர்ஸ் இப்போ 20 30 15லாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் 2 1 3 அதாவது சிம்பிள் நம்பர்ஸ் இருக்கிறதா சூஸ் பண்ணி போடணும். அப்போ தான் மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ xy ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலி யூ வில் கெட் த ஆன்சர். இருக்குல்லையா?